ஹே காய்ஸ், இப்போ தான் இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உள்ள அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஏஎல் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் பிஎல்ஏ பார்த்துருந்தோம், அதோட ப்ராப்ளம்ஸ் பார்த்துருந்தோம். இங்கே வந்து பிஏஎல்னால் என்னென்னு பார்த்துட்டு அதோட ப்ராப்ளம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பிஏஎல் தான் என்னென்னா ப்ரோக்ராமபிள் அரே லாஜிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே என்ன பார்த்தோம், பிஎல்ஏ அதாவது ப்ரோக்ராமபிள் லாஜிக் அரே அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இங்கே வந்து அதே தான், பிஏஎல்ல அண்டு கேட் யூஸ் பண்ணுவாங்க, ஆர் கேட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, 2 கேட் யூஸ் பண்ணுவாங்க. இதில் அண்டு கேட் வந்து ப்ரோக்ராமபிளாக இருக்கும், ஆர் கேட் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். ஓகேங்களா, அடுத்தது அங்கே என்ன பார்த்தோம், பிஎல்ஏல அண்டு கேட் ஆர் கேட் ரெண்டுமே வந்து ப்ரோக்ராமபிளாக இருக்கும். ஆனால் பிஏஎல்ல அண்டு கேட் ப்ரோக்ராமபிளாக இருக்கும், ஆர் கேட் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். ஓகே, இங்கே இதை வந்து ஃபேப்ரிகேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி லோ காஸ்ட்டாகவும் இருக்குது. அதனால நம்ம வந்து ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ்க்கெலாம் நம்ம வந்து எதை யூஸ் பண்ணுறோம், பிஏஎல் தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் பிஎல்ஏ என்னது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ப்ராசஸ்லாம் ஸ்லோவாக நடக்கும். அது மாதிரி ஃபேப்ரிகேட் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். பிஏஎல்லை கம்பேர் பண்ணும்போது பிஎல்ஏ வந்து ரொம்ப ஸ்லோவாக நடக்கும், டிஃபிகல்ட்டாக இருக்கும். பிஏஎல் வந்து ஈஸியாக ஃபேப்ரிகேட் பண்ணிடலாம், லோ காஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகே, வாங்க ப்ராப்ளம் பார்க்கலாம். பிஏஎல் இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி யூஸ் பண்ணி ப்ராப்ளம் பார்க்குறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு f = summation 0 1 2 3 5ன்னு இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இதை வந்து பிஏஎல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா கேமேப் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும். கேமேப் சிம்பிளிஃபிகேஷன் என்ன பண்ணணும், 0 5 இருக்கா, ஸோ அப்போ எத்தனை வேரியபிள், 3 வேரியபிள் இருக்குது. ஸோ ஏ பி சின்னு 3 வேரியபிள் போட்டுட்டு அது கேமேப் சிம்பிளிஃபிகேஷன் எப்படி பண்ணுவீங்க, இது 0வாக இருந்துச்சுன்னா பாரு, இது வந்து ஏ, இங்கே பார்த்தீங்கன்னா பி பார் சி பார் பி பார் சி பிசி பி சி பார் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 3 வேரியபிள்ஸ் எழுதிடணும். அதாவது 0 1 0 0 0 1 1 1, இங்கே வந்து 1 0. ஓகேங்களா, அதே மாதிரி செல் எப்படி போடணும், 0 1 2 3 4 5 6, இங்கே வந்து 7 போடணும். ஓகேவா, போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த சம்மேஷனில் இருக்கிற நம்பர்ஸ்க்கெல்லாம் 1 போடணும், மற்ற எல்லாத்துக்கும் 0 போடணும். அப்போ 0 பாருங்கள், இங்கே 1 போட்டாச்சு. அடுத்தது 1னா இங்கே 1 போட்டாச்சு, 2னா இங்கே 1 போட்டிருக்கு, 3னா இங்கே 1 போட்டாச்சு, 5னா இங்கே பாருங்கள் 5ல் 1 போட்டாச்சு. மற்ற இடமெல்லாம் என்ன பண்ணணும், 0வாக போட்டுடணும். போட்டாச்சுங்களா, போட்டுட்டு இதுக்கு கேமேப் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும். எப்படி பண்ணணும், ஈக்குவேஷன் எழுதணும். அதாவது f = என்ன பண்ணணும், எங்கெங்கெல்லாம் 1 இருக்கோ அதை ஈக்குவேஷன் எழுதணும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 1 இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஏ பார் பி பார் சி. ஓகேங்களா, ப்ளஸ் அடுத்தது இந்த 1க்கு எழுதணும். இந்த 1க்கு என்ன பண்ணுவீங்க, ஏ பார் பி பார் சி. ஓகே, அதுக்கு அடுத்த 1 என்ன பண்ணுவீங்க, ஏ பார் பி சி. ஓகேவா, அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா ஏ பார் பி சி பார். போட்டாச்சுங்களா, ஸோ போட்டாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும், ப்ளஸ். ஓகே, ப்ளஸ் போட்டுருணும், இதெல்லாம் 1. ஓகேவா, அடுத்தது ப்ளஸ் போட்டிங்கன்னா இது என்ன பண்ணியிருக்கோம், நம்ம மேப் பண்ணியிருக்கோம். இந்த 4 1ஐயும் நம்ம 1ஆக மேப் பண்ணியிருக்கோம், குவாடாக மேப் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இதுக்கெல்லாம் ஈக்குவேஷன் எழுதியாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும், இந்த மேப் பண்ணது எடுத்துடணும். இது என்னது, பேராக பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இந்த 1ம் இந்த 1க்கான ஈக்குவேஷன் எழுதணும். எப்படி எழுதுவீங்க, ஏ பார் பி பார் சி ப்ளஸ் ஏ பார் பி பார், இங்கே ஏ பி பார் சி. ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இதோட ஏ எடுத்து எழுதிடணும். அதுக்கடுத்தது என்ன பண்ணணும், இதெல்லாம் காமனாக இருக்கும், ஸோ அதெல்லாம் வெளியில் எடுத்துடணும். இங்கே பார்த்தீங்கன்னா இது காமனாக இருக்குது, ஏ பார் பி காமனாக இருக்குங்களா, ஸோ அதனால் ஏ பார் பி பார் காமனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சி ப்ளஸ் சி பார் வரும். ப்ளஸ் இங்கே இது ரெண்டில் எது காமனாக இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஏ பாரும் பியும் காமனாக இருக்குது. ஸோ ஏ பார் பியை காமனாக ஏ பார் பி காமனாக எடுத்துட்டிங்கன்னா மிச்சம்னா இருக்குது, சி ப்ளஸ் சி பார் இருக்கும். ப்ளஸ் இங்கே இது ரெண்டும் எது காமனாக இருக்குது, பி பார் சி காமனாக இருக்குது. ஸோ ஏ ப்ளஸ் ஏ பார் இருக்குங்களா. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், பூலியன் ஈக்குவேஷன்ஸில் சி ப்ளஸ் சி பார் ஏ ப்ளஸ் ஏ பார் எல்லாமே வந்து 1ஆக மாறிடும். ஸோ அப்போ
a bar b bar plus a bar b plus b bar c இருக்கும். ஸோ இப்போ இது ரெண்டுலையும் எது காமனாக வெளியில் எடுக்கலாம்? a பாரை காமனாக வெளியில் எடுக்கலாம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா b ப்ளஸ் b பார் இருக்கும் ப்ளஸ் b பார் c இருக்கும். அப்போ b ப்ளஸ் b பாரோட வேல்யூ என்னது? 1. அதாவது பூலியன் ஈக்குவேஷன்ஸில் 1 வரும். அப்போது a பார் ப்ளஸ் b பார் c. ஸோ இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி இங்கே ஈக்குவேஷன் போட்டாச்சுங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. பிஏஎல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்டெப் 1 என்னது? கேமப் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும். பண்ணியாச்சு, ஒரு ஈக்குவேஷன் எடுத்தாச்சுங்களா? அதுக்கு அடுத்தது அது எப்படி பிஏஎல்ல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டயக்ராம் பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி நம்ம ஈக்குவேஷன் எடுத்து எழுதியாச்சு. ஓகே, இது வந்து நம்ம என்ன பண்ணோம்? ஸ்டெப் 1ல் கேமப் சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து கண்டுபிடிச்சா ஈக்குவேஷன் தான் இது. ஓகேங்களா? அடுத்தது ஸ்டெப் 2 என்ன பண்ணணும் அப்படின்னா பிஏஎல் இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வரணும். ஓகே, இப்போ நம்ம இங்கே என்ன பார்த்தோம்? ஏ பி சி, அதாவது 3 வேரியபிள்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இது எப்படி லாஜிக் டயக்ராம் போடணும்? ஏ பி சி அப்படின்னு சொல்லி லாஜிக் டயக்ராம் போடணும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி லைன் போட்டுருங்க. லைன் போட்டுட்டிங்களா? போட்டுட்டு நம்மளுக்கு ஈக்குவேஷனில் என்ன இருக்குது? பார் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? பார் இருக்குன்னா நம்ம நாட் கேட் யூஸ் பண்ணணும். நம்ம நாட் கேட் யூஸ் பண்ணால் தான் 0வாக இருந்தால் 1ஆக மாறும், 1ஆக இருந்தால் 0வாக மாறும். இங்கே ஏவாக இருந்துச்சுன்னா இங்கே வந்து ஏ பாராக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏ பாருக்கு ஒரு நாட் கேட்டு, பி பாருக்கு ஒரு நாட் கேட்டு, சி பாருக்கு ஒரு நாட் கேட் போட்டாச்சு. அடுத்தது ஈக்குவேஷனில் என்ன இருக்குது? நம்மளுக்கு ஏ பார் ப்ளஸ் பி பார் சியா. அப்போது நம்மளுக்கு இங்கே பிஏஎல்ல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? அண்டு கேட் யூஸ் பண்ணுவோம், ஆர் கேட் யூஸ் பண்ணுவோமா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2 அண்டு கேட் இருக்குது. அதனால் நம்ம 2 அண்டு கேட்டுக்கு இங்கே கனெக்ஷன்ஸ் கொடுத்துடலாம். இந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் கொடுத்துடலாமா? ஓகே, கொடுத்துட்டு இங்கோட அவுட்புட் என்னவாக இருக்கும்? அதாவது ஈக்குவேஷன்லேருந்து எடுத்து எழுதுகிறேன். ஏ பாராக இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா பி பார் சியாக இருக்கும். இப்போ ஏ பார்னால் என்ன பண்ணணும்? ஏ பாரில் கனெக்ஷன்ஸ் கொடுக்கணும். ஸோ இங்கே கனெக்ஷன்ஸ் கொடுத்துடலாமா? இங்கே இருக்குன்னா இந்த டாட் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து கனெக்ஷன்ஸை சொல்கிறது, ஏ பார். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா பி பார் சி. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கா பி பார். ஸோ பி பார் இங்கே கனெக்ஷன் கொடுத்தாச்சு. அடுத்தது என்னது? சி. ஸோ கொடுத்தாச்சுங்களா? இந்த மாதிரி கொடுத்தாச்சு. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பிஎல்ஏல என்ன பண்ணணும்? இங்கேருந்தே நம்ம ஆர் கேட் கனெக்ட் பண்ணி பார்ப்போம். இங்கே இப்போது நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்? அங்கே அண்டு கேட்டு ஆர் கேட் ரெண்டுமே வந்து ப்ரோக்ராமபிளாக இருந்தது. ஆனால் இங்கே என்னது? அண்டு கேட் மட்டும்தான் ப்ரோக்ராமபிள், ஆர் கேட் வந்து ஃபிக்ஸட். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? முன்னாடிலாம் என்ன பண்ணுவோம்? நார்மலாக போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த 2 அண்டு கேட்டை கனெக்ட் பண்ணால் நம்மளுக்கு ஈக்குவேஷன் என்ன வருது? கண்டுபிடிச்சிடலாமா? எஃப் இஸ் ஈக்குவல் டு ஏ பார் ப்ளஸ் பி பார் சின்னு. ஸோ அப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். நம்மளுக்கு ஆட் பண்ணணும்னா நம்ம என்ன கேட் யூஸ் பண்ணுவோம்? ஆர் கேட் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம இது ரெண்டுத்தையும் ஒரு ஆர் கேட்டில் கனெக்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு அவுட்புட் என்னது? எஃப் இஸ் ஈக்குவல் டு ஏ பார் ப்ளஸ் பி பார் சி. அவுட்புட் வந்துருச்சுங்களா? இந்த மாதிரி தான் பிஏஎல்க்கு நம்ம டயக்ராம் போடணும். அதுவே பிஎல்ஏவாக இருந்துச்சுன்னா நம்ம ஒரே இதாக போட்டுட்டு அதில் நம்ம இன்ட்டு மாதிரி போடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.